தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவை வீழ்த்த களமிறங்கினார். திமுகவை வீழ்த்த களமிறங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். இவர் திமுக கூட்டணியில் 10 ஆண்டு காலம் இருந்தார். என்னை தாண்டி திராவிடத்தை எவனும் அழிக்க முடியாது என்று திமுகவுக்கு வக்காலத்து வாங்கியவர். திமுகவின் ஊதுகுழலாக இருந்தவர். திராவிட இயக்கத்தின் இரட்டை குழல், ஒன்று திமுக, மற்றொரு குழல் விடுதலை சிறுத்தை கட்சி என்று முழங்கியவர். திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சியும் நகமும் சதையும் போன்றது, ஒருத்தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்றெல்லாம் தத்துவம் பேசியவர் திருமாவளவன். தற்பொழுது அமைச்சர் பதவிக்காக திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளார். தற்பொழுது திமுகவை வீழ்த்த களமிறங்கியுள்ளார். தேர்தலுக்கு பிறகு கூட தாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்று எப்பொழுது சொன்னோம் என்றெல்லாம் கூறினார். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றதால் தாவேகாவுடன் கூட்டணி என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது என்று கூறினார். ஆனால் தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டில் தாங்கள் தாவேகாவுடன் தான் கூட்டணி என்று அறிவித்துள்ளார். வருகிற உள்ளாட்சி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தாவேகா கூட்டணியை வெற்றி பெற வைக்க பிரச்சார திட்டங்களை வகுக்க தீவிர பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளார். திமுகவை வீழ்த்த களமிறங்கியுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க திமுக திட்டம் போட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர்களான ரவிக்குமார் எம்பி மற்றும் ஆரூர் ஷா நவாஸ் உள்ளிட்ட பல தலைவர்கள் திமுக பக்கம் சாயலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவை வீழ்த்த களமிறங்குகிறார் திருமாவளவன். ஜோசப் விஜய் திருமாவளவனை களமிறக்குகிறார். திமுகவை எதிர்த்து பேச, திமுகவுக்கு பதிலடி கொடுக்க திருமாவளவன் தான் சரியான நபர் என்று ஜோசப் விஜய் திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது திருமாவளவனுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தர முன்வந்துள்ளார். வருகிற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த திருமாவளவனை களமிறக்கியுள்ளார் ஜோசப் விஜய். தற்பொழுது திமுகவை வீழ்த்த களமிறங்கியுள்ளார் திருமாவளவன்.